அவங்க அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து அந்த வாசல் நின்று அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ விஜயகாந்துக்கு வந்து சாப்பிட போடுறது பிடிக்கும்ன்றது எவ்வளோ ரீச் ஆகிருப்பாங்க. நீ எத்தனை பேரை தூண்டி விட்டு போயிருக்கீங்க சோறு போட சொல்லி. சார் ஒன்று சொல்றீங்க, விஜயகாந்த் கம்மலில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அவன் மனசுக்குள்ள ஒரு இத்தினூண்டாவது தர்ம சிந்தனை வந்திருக்கும். எல்லாத்துக்குமே வந்துடும். அவன் சக்திக்கு வந்திருக்கும். ஒருத்தருக்கு 100 ரூபாய் தர்மம் பண்ற சிந்தனை வந்துடும், 1,00,000 தர்மம் பண்ற சிந்தனை வந்துடும். ஆனா தர்மம் பண்ற சிந்தனை வந்துடும். அவர் கூட பழகினவங்க, வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா அதுதான் இன்ஸ்பிரேஷன். இப்ப கேள்விப்பட்டவங்களே கொண்டாந்து வீட்டுல இருந்து கொண்டாந்து, சார் வர்றவங்க எதில் தெரியும், ஒரு 2 வீலர்ல வந்து மொப்பட்டில் வந்து நிறுத்திட்டு அது மேல ஒரு சாப்பாடு பாத்திரத்தை வச்சு சர்வ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் தர்ம சிந்தனை வந்திருக்குல்ல. அவங்க வீட்டில் எனக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு சாப்பாடு பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்க சினிமாவில், அரசியல்ல யாருக்காவது யாராவது செஞ்சாங்களா பாருங்க. அது வந்து அந்த பெருமைகள் எல்லாம் ஒன்லி கேப்டனுக்கு மட்டும்தான். இது வந்து நீங்க எங்கேயாவது நடக்குதா பாருங்க. மறந்த அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் எங்கேயாவது சமாதியில் நடக்குதா? அது உலகத்திலே பார்க்க முடியாது. ஸோ உலகம் பார்க்க முடியாத ஒரு மனிதர், அவ்வளோதான். இனி பார்க்கவும் முடியாது.